ஆக்டர் விஷாலுக்கு கூடிய சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் விஷால் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க மேரேஜ் எங்கே எப்போ நடக்க போகுது உள்ளிட்ட பல விஷயங்களை விஷாலே ஓப்பன் அப்பாக பேசியிருக்காரு. ஆக்டர் விஷால் நடிப்பில் 12 வருஷம் கழிச்சு மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. துப்பறிவாளன் பார்ட் 2 எடுக்க போகிறதா டாக்ஸ் மட்டுமே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் கூடிய சீக்கிரமாகவே விஷாலுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த விஷாலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேனன், வரலட்சுமி சரத்குமார், ஆக்ட்ரஸ் அபிநயா உள்ளிட்ட பல நடிகைகள் கூட விஷாலுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க உள்ளிட்ட பல செய்திகள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. இந்நிலையில் ரீசெண்டாக தான் ஆக்ட்ரஸ் அபிநயாவுக்கும் மேரேஜ் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஆக்டர் விஷால் தனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த ஓப்பன் அப்பாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நடிகர் சங்கத்தோட புது கட்டடத்தை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்த இப்போ நான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நானும் ஒரு பொண்ணும் சில மாசங்களா காதலிச்சிட்டு இருக்கோம். எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கூடிய சீக்கிரமாகவே என்னோட மேரேஜ் நடக்க போகுது. ஆகஸ்ட் 29 என்னோட பிறந்தநாள். ஸோ அந்த அன்னைக்கே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமாகவே அவங்க யாரு என்ன அப்படின்ற அப்டேட்டை நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் விஷால் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி அப்டேட் வந்திருக்கு. அதாவது விஷால் மேரேஜ் பண்ணிக்க இருக்கவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க. காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட பல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சினிமாவுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு.